Hello friends, welcome to Divya Aari works. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செயின் ஸ்டிட்ச் வந்து சொல்லி தர போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜரி த்ரெட், பென்சில், ஊசி, கட்டர். என்ன கட் பண்றதுக்கு நமக்கு சின்னதா ஒரு கட்டர் தேவை. இப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா இப்போ ரெண்டு முடியோ 3 முடியோ நல்லா டைட்டாக வந்து இறுக்கி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இதை வந்து நல்லா இந்த கையில் இப்போ க்ரிப்பாக பிடிச்சி இந்த கை இப்படி பிடிங்க. பிடிச்சிட்டு உள்ளே கொண்டு போங்க. உள்ளே கொண்டு போய் நல்லா கிட்டவே வந்து இப்படி ஒரு நீட்டாக வந்து நான் வந்து லைன் பண்ணியிருக்கேன் பென்சிலில். அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த நீடில் பாருங்கள். இந்த நீடில் இந்த ஒரு இது மாதிரி இருக்குது இல்லைங்களா, முள் மாதிரி. அது வந்து உங்கள் சைடு வச்சுக்கோங்க. சாரி, அந்த பக்கம் வந்து வச்சுக்கணும். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட நம்ம உள்பக்கம் எப்படி வந்து எடுக்கணுன்றத காட்டுறேன் பாருங்கள். கீழ் போர்ஷன் இது பாருங்கள். இங்கே நான் அப்படி சின்னதாக ரொம்ப ஈஸியாக நாட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம இந்த என்னை பார்த்து உன்னை பார்க்கணுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த ஊசி. ஃபஸ்ட்டு வந்து உங்களை பார்த்துக்கணும், ரெண்டாவது என்னை பார்க்கணும். அந்த மாதிரி தாங்க இந்த ஊசி. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இந்த ஊசி பார்க்கும்போது. ஆனால் வந்து அதை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் தான் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதில் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இதை வந்து நான் போடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி தான் அது சுற்றி இப்படி ஒரு சுற்றுலேயே வந்து உங்களுக்கு சரியாக வந்துடணும். அப்போ தான் வந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இப்படியே லாக் செயின் ஸ்டிச்சிங்கை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிட்டு வரோம். இப்போ நம்ம வந்து கீழே வந்து எப்படி பண்ணுறோன்றத பார்த்தீங்க. நம்ம இப்போ இது வந்து மேலே நான் வந்து இப்போ லாங்காக தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சை வந்து காட்டுறேன். இதை வந்து அப்படியே கண்டினியூ நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு போடும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரை பண்ணுறீங்க, அதனால் லாங் ஸ்டிச் வந்து இருந்தால் தப்பு இல்லை. நீங்கள் அதை பழக அதுவே வந்து கொஞ்சம் சின்னதாக போடணும். இப்போ வந்து நம்ம நாட் போட போகிறோம் பாருங்கள். நாட் வந்து கரெக்டாக வந்து இங்கே இந்த கை இருக்குது பாருங்கள். இந்த கை நம்ம நடு விரல் சொல்லுவோம். இந்த நடு விரலில் இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு துணியை ஊசியை இதை இப்படி எடுத்து இதில் திருப்பி நல்லா கவனமாக பாருங்கள். இந்த த்ரெட்டை இழுத்தா கீழே இருக்கிற த்ரெட்டையும் சேர்த்து இழுத்துனீங்கன்னாக்கா த்ரெட் ஆகிடும். இப்போ நிதானமாக இந்த த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ லாக்கு கரெக்டாக இதாகிடும். நம்ம கீழே கட்டரு வச்சு கட் பண்ணிவிடுங்க. வந்து ஒரு டேர்னிங் மாதிரி பென்சிலில் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இதே வந்து செயின் ஸ்டிச்சு தான். இந்த செயின் ஸ்டிச்சை வச்சு தான் வந்து நம்ம வந்து எல்லா விதமான ஸ்டிச்சஸ் வந்து கற்றுக் கொடுப்போம். இதுதான் வந்து பேஸே. உங்களுக்கு இந்த பேஸ் வந்து ஒழுங்காக வந்துடுச்சுனாலே உங்களுக்கு இது அடிப்படையில் தான் வந்து நிறைய ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி ஆகும். பட் அதை வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச்சை ப்ராப்பர் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சும் வந்து அதுக்கு அடுத்து வர ஸ்டிச்சை வந்து இதை ஒட்டின மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் வந்து எல்லாமே வரும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வந்து போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து சும்மா ஒரு டேர்னிங் கொடுத்துருக்கோம். இந்த டேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா வளையிற
தன்மை. ஒரே நேரத்தில் நம்ம வந்து வளைக்க முடியாது. பட் அதனால் நம்ம வளைஞ்சு திரும்புதா அப்படின்றதுக்காக ரொம்ப நெருக்கமாக, எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரேடியாக வந்து நெருக்கம் வந்துடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இப்போ பொறுமையாக நான் ரொம்ப பொறுமையாக தான் உங்களுக்காக நிதானமாகவே உங்கள் கூடவே நானும் போடுறேன். நீங்கள் ரொம்ப வேகமாக போட்டால் தான் ஆரி ஒர்க்கை நம்ம சீக்கிரமாக போட்டுடலாம் அப்படின்ட்டெல்லாம் நினைக்காதீங்க. நீட்டாக போடணும்னு நினைக்கிறவங்க நிதானமாக வந்து போடுங்க. பொறுமையாக போட்டிங்கன்னா ரொம்ப நிதானமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக போடுவீங்க. அந்த ப்ராக்டிஸே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா போக போக 2 லைன் போட்டுருவீங்க, அதுக்கடுத்து 3 லைன், அந்த மாதிரி கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ப்ளவுஸ் வந்து ரொம்ப குயிக்காக போட்டுருவீங்க. அதனால் எப்போவுமே பொறுமை ரொம்ப அவசியங்க. இப்போ லாக் பண்ணிடலாங்க. அதே மாதிரி நம்ம த்ரெட் எடுத்து த்ரெட்டு விட்டு அடுத்த லாக்கு புஷ் பண்ணோம்னா இது லாக் ஆகிடுச்சுங்க. நான் வந்து இப்போ தனியாக லாக் எப்படி போடுறதுன்றத காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஒரு லாக்கு, ஒரு ஊசியை உள்ளே விட்டு சின்னதாக நம்ம வந்து த்ரெட்டை வந்து வெளியில் எடுத்துடுறோங்க. எடுத்துட்டு இந்த கையால் இதை பிடிச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஊசியை கிட்டக்கா உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு திரிய வந்து ஒரு டர்ன் கொடுத்து உள்ளே இருக்கிற நூலிலிருந்து மாட்டி இன்னொரு நூல் த்ரெட்டை எடுத்துடுறீங்க. எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த ஊசியை விட்டு கீழே இருக்கிற நூலை நிதானமாக இந்த நூல் வழியாக இழுத்து விட்டிங்கன்னாக்கா லாக் ஆகிடுங்க. பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இவ்வளோதான் லாக்குங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கிளாஸ் வந்து கற்றுன்ருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.